Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, வணக்கம் நவீனா. அதாவது தற்போது பார்த்தோம்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு தமிழக அரசு விவசாயிகள் தங்களுக்கான முழு விவசாய கடன்களை முழுமை கேட்டு அந்த காதில் பூவை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் பொழுது சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50% தள்ளுபடி செய்வதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தற்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தேர்தல் அறிவிக்கை கூறியபடி கடன் தள்ளுபடி செய்யாமல் குறைந்த அளவான கடன், அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் கடனானது தள்ளுபடி செய்துள்ளதாக கூறி இது விவசாயிகளுடைய காதில் பூ சுற்றும் செயலாக உள்ளது எனவும், விவசாய தொடர்ந்து தாவேக அரசு வஞ்சித்து வருவதாகவும் கூறி விவசாயிகள் தாங்கள் வாங்கிய முழுமையான கடனை ரத்து செய்ய வேண்டும் என கோரி காதில் பூ வைத்துக் கொண்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மனு அளிக்க வந்தனர். காவல்துறை அவர்கள் காதில் பூ வைத்து உள்ளே சென்று மனு அளிக்க முடியாது என்று கூறி தரனால் ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரேயே அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோரிக்கையை தள்ளுபடி அளிக்க வேண்டும் என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு முழங்கிய கோரிக்கையை கோஷமாக முழக்கமிட்ட பொழுது அதாவது மாவட்ட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மனுவினை பெற்று அதாவது தாம் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் எடுத்து செல்வதாக கூறி பேச்சுவார்த்தை நடத்திய அடுத்தே அவர்கள் கலந்து சென்றனர். அதாவது தங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து காதில் பூ சுற்றி கொண்டே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை நிலவி வருகிறது. ரவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.